ஹாய் கைஸ், கறி உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 2 வெங்காயம், 1 தக்காளி, 2 தேங்காய் பத்தை, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி இதெல்லாம் எடுத்து மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 100 கிராம்ஸ் கைமா கறியை கழுவி அது கூட எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு தேங்காய் பத்தை இருக்குங்க இல்லையா, அது எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் இருக்குங்க இல்லையா, அது கூட மிக்சியில் போட்டு அரைச்சி அதே பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 2 உடச்சக்கல்லை அது எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி அது கூட அதே பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. இந்த 100 கிராம்ஸ் கைமா கறி இருக்குங்க இல்லையா, அது கூட மிக்சியில் போட்டு அரைச்சி அதே பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது கூட அதே பாத்திரத்தில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹார்டாக இருக்கனால கையிலையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுங்கள், ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி லைட்டாக விட்டுடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 ஹவர் மூடி வச்சுடுங்க. 1/2 ஹவர் கழித்து எடுத்து கொஞ்சம் சின்னதாக உருண்டையாக பிடிச்சி ஒரு சட்டியில் வச்சுக்கோங்க. உருண்டையாக அந்த சட்டியில் எவ்வளோ உருண்டை பட்டுதோ அவ்வளோ உருண்டை நீங்கள் பிடிச்சி வைங்க. அதுக்கப்புறமா சட்டியில் லைட்டாக தண்ணி, இந்த உருண்டை ஒரு 1/4 நனையிற மாதிரி தண்ணி ஊற்றி தட்டு வச்சு மூடி பாயில் பண்ண வைங்க. நல்லா பாயில் ஆகிட பின்ன ட்ரை ஆகிட பின்ன கடாயில் போட்டு எண்ணெய் போட்டு நல்லா வறுத்துடுங்க. நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா மெதுன்னு இருக்கும். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துங்க. அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றுங்க. நம்ம டேஸ்டியான கறி உருண்டை ரெடி. ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் கறி உருண்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.